நம்ம தேசத்தை ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப நாடாக மாற்றணும்னா வெறும் தொழில் வளர்ச்சி இல்லை எஜுகேஷன் இதெல்லாம் மட்டும் போதாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷனை வந்து இப்போதைக்கு ஒரு லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் மோடி நமக்கு அறிவிச்சிருந்தார். அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடு சார்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை அதாவது வருங்கால இளைஞர்கள் இந்த தகவலை வச்சு அவங்களோட எதிர்கால எஜுகேஷன் எப்படி இருக்கணும், அவங்களோட கேரியர் எப்படி இருக்கணும், இல்லை அவங்க ஒரு என்டர்ப்ரைனராக ஆகணுன்னாக்கா எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு தீக்குச்சியாக கூட வேலை செஞ்சாக ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷனை அவங்க முன்னாடி கொண்டு வரோம். வாங்க நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு போயிடலாம். திஸ் இஸ் எஸ்பிஜே. கொஞ்சம் நடுவில் தடங்கள் ஆகுது நிறைய வேலைகள் காரணமாக. அதுவும் இல்லாமல் நிறைய படிக்க வேண்டியது. இதுக்காக ஒரு வீடியோ பண்ணுறதுன்னா சாதாரணமாக தனியாக பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால ரெகுலராக உங்களுக்கு நான் பண்ண முடியல. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்கில் இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அண்ட் தென் ஆல்ரெடி வி ஹவ் எனஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் ஒரு 2014 நல்லபடியாக டெவலப் ஆகிருக்கு. பட் ஸ்டில் வி ஆர் லேக்கிங் இன் டெக்னாலஜி. அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற சொல்கிற அளவுக்கு, அதாவது நம்ம இப்போ வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை காப்பி அடிக்கிறோம், இல்லை அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அந்த டெக்னாலஜிக்கு நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணாலும். இதெல்லாம் நார்மலாக நடந்துகிட்ருக்கு. பட் நவ் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனோன்னாக்கா R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்மளாக ஒரு புது ப்ராடக்ட்ஸை உருவாக்கி புது டெக்னாலஜிஸை உருவாக்கி அது மூலயமா க்ரோத் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ESITC எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ் 2025 ரீசெண்டாக பாரத் மண்டப்பில் நடந்தது. அதில் இந்த R&D குறித்து ரொம்ப பெரிய அளவில், அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி இன்னோவேஷன்லாம் பொறுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேறு கவர்மெண்ட் பாடிஸ் இருக்குது இல்லைங்களா, லைக் காமர்ஸ், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி வேறு எல்லாருமே சேர்ந்து ஒரு கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. இந்த கான்க்ளேவில் வந்துட்டு புது ஐடியாஸ் டெவலப் பண்ணுறது, நியூ பாலிசிஸ் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 2025 ரீசெண்டாக நடந்த அந்த கான்க்ளேவில் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த R&D ரிசர்ச்காக நியர்லி 1.27 lakh crore கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபண்டை ரெடி பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணார். இது மூலயமா நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப பெரிய லெவலில் வளரும்ன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்டம் டெக்னாலஜி இல்லை செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம டெக்னாலஜிக்கு ஓவராக மற்றவங்கள டிபெண்ட் ஆகிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கீ டெக்னாலஜி செக்டர்ஸ் எல்லாம் மேஜராக நம்ம வந்து மற்றவங்கள டிபெண்ட் ஆகிருக்கிறோம். ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக இங்கேயே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்காக இந்த ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் சிஸ்டம் ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ஒரு அதாவது 2010-11 வரலாம் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணது வந்து 60,000 crore ரஃப்லி. இப்போ 1.27 lakh crore. அந்த லாஸ்ட்டு 10-12 இயர்ஸாக 60,000லேருந்து ஒரு 80,000 70,000 அந்த மாதிரி வந்தது. இந்த வருஷம் வந்து இப்போ 1.27 lakh crore எஸ்பெஷலி ஃபார் R&Dன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஓகே. ஸோ மேலே நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இப்போ என்ன நடக்குது R&D செக்டரில், அதை நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டு பார்த்துட்டோம்னாக்கா ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2022 சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இண்டிகேட்டர்ஸ்ன்ட்டு ஒரு ரிப்போர்ட் வருது. அதுபடி இந்தியாவில் வந்து 40,813 40,813 டாக்டரேட்ஸ் 2018-19 வாங்கியிருக்காங்க. அதிலிருந்து 24,474, அதாவது 60% தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மற்றவங்கெல்லாம் வேறு ஃபீல்டில் லைக் சே ஹிஸ்ட்ரி ஆர் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி PhD வாங்கியிருக்காங்க.
ஸோ இந்தியா வந்து அந்த பீரியடில் குளோபல் லெவலில் தேர்ட் லெவலில் இருக்குது. சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஹெச்டிஸில் தேர்ட் லெவலில் இருக்குது. அதாவது யூஎஸ்ஏ ஆல்வேஸ் டாப் 41,071 அது 41,000 பேருக்கு மேலே அவங்க பிஹெச்டி வாங்கி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவை பொறுத்தவரையில் 39,768. இந்தியாவில் இப்போ 24,474. இது வந்து 2018-19 ரெக்கார்டு. 2022 இந்த ரெக்கார்டு ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி பேட்டன்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணுறாங்கன்றது அது ஒரு இம்பார்ட்டண்ட் இண்டிகேட்டர். இந்தியாவில் பொறுத்தவரையிலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க, பிஹெச்டி வாங்குகிறாங்க. பட் பேட்டன் வாங்குற அளவுக்கு அவங்க போகிறாங்களான்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதாவது நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ் ஃபைல்டு 2020-21 அரௌண்ட் 24,326 பேட்டன்ஸ்க்காக ஃபைலிங் போயிருந்துச்சு. இப்போ வந்து 2024-25 அரௌண்ட் 68,176, ஆல்மோஸ்ட் 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெரி குட் இண்டிகேட்டர். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டர் தான் இதில் மேஜராக 64% மேஜராக அவங்க தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. பட் ப்ரைவேட் செக்டர்ஸ்லேயும் கொஞ்சம் இருக்குது 36%. மேஜராக எனக்கு தெரிஞ்சு ஃபார்மா அண்ட் சம் அதர் இந்த ரோபோட் டெக்னாலஜி அந்த மாதிரி டெக்னாலஜிஸில் ஓரளவுக்கு ப்ரைவேட்டாக இருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம ப்ரைவேட் செக்டரும் பெரிய அளவில் இன்னோவேஷன் ரிசர்ச். நீங்கள் இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ்லாம் R&Dக்காக தனியாக ஒதுக்கி பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரைலாம் அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. அதாவது ப்ரைவேட் செக்டர்லேருந்து வர புது ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள். மேக்ஸிமம் வெளியிலேருந்து ஒரு டெக்னாலஜியை வாங்கி இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு இந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த புது ஐடியா கொண்டு வர்றது. அதாவது அந்த ESITC கான்க்ளேவில் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த டெக்னாலஜிக்காக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றதுக்காக தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும். நம்ம இப்போது பட்ஜெட்டில் வந்து R&Dன்ட்டு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறோம். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 31.6% வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் தான் அதிகமாக செலவாகுது. அதாவது DRDOவுக்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், ஐ மீன் ISRO, இஸ்ரோ, அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு ஒரு 11.2%, அட்டாமிக் எனர்ஜியில் 10.8%, அண்ட் தென் சயின்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சில் ரொம்ப கம்மி. நம்ம இன்னும் லேக்கிங்காக வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மெடிக்கல் ரிசர்ச், IT இதெல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கோம் நம்ம. அதாவது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் லெவலில் தான் இருக்குது. ஸோ அங்கே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இப்போது இந்த R&D எக்ஸ்பெண்டிச்சர் 2020-21 யார் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 36%. அதாவது மேஜர் போர்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 43.7%, அண்ட் தென் பப்ளிக் செக்டர் ஒரு 36.4%. மற்றதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிள். ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸும் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க. மெயின் கன்சர்ன் இஸ் ஹையர் எஜுகேஷன் செக்டர். ஐ மீன் ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க. அதில் இது ரொம்ப வருத்தமான விஷயம். அதாவது காலேஜ் ஸ்கூல்லேருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஐ மீன் ஸ்பெஷலி IITs, NITs, மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ் இதெல்லாம் வந்து ரிசர்ச் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த புது சிஸ்டத்துக்கு போயிட்டுருக்குறோம். ஓகே, தி அனுசந்தான் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், ANRFன்னு சொல்லுவாங்க, ஒரு பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2023 ஃபஸ்ட்டு இதோட கான்செப்டை வந்து ஒரு பேஸ் ரெடி பண்ணது. அதாவது இந்தியன் பார்லிமெண்ட்டில் ANRF ஆக்ட் 2022
3 மூலமாக இந்த மாதிரி ஒரு பாடியை வந்து டெவலப் பண்ணி அந்த பாடி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், அதோட டேர்ம்ஸ் கண்டிஷன், எந்தெந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருந்தது. அதுக்கப்புறமா சயின்ஸ் ரிசர்ச் இன்னோவேஷன் அந்த மாதிரி பாலிசி, என்எஸ்ஆர்இன்னு அந்த மாதிரிலாம், நேஷ்னல் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் என்எஸ்ஆர்இஐ அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஎன்ஆர்எஃப் த அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன்றது வந்து கவர்மெண்ட்லேருந்து தனியாக ஒரு லைக் எலெக்ஷன் கமிஷன், ஜுடிஷியல் அந்த மாதிரிலாம் ஒரு தனியாக ஒரு பாடி மாதிரி தனியாக ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ மெயின் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னாக்கா, மெயினாக ரிசர்ச் அண்டு ரிசர்ச்சை வந்து இங்கே நம்ம இந்தியாவில் அதிக லெவலில், எஸ்பெஷலி சயின்ஸ், நேச்சுரல் சயின்சஸ், இன்ஜினியரிங், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், சோஷியல் சயின்சஸ், இதெல்லாம் நிறைய ரிசர்ச் நடக்கிறதுக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த பாடியோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து வேறு கண்ட்ரீஸ்லேயும் கொலாபரேட் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணலாம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஐஐடிஸில் அதெல்லாம் அவங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்துலேயுமே எங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டோ கிடைக்கிறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ் இந்த இதோடது. அரவுண்டு 50,000 crore ஆல்ரெடி இதில் போட்டிருக்காங்க. ஐ மீன் பேஸ் ஃபண்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் இது வந்து இண்டஸ்ட்ரீஸ், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மாதிரி கொண்டு வந்திருக்கு. அண்ட் ஒன் மோர் குட் நியூஸ் இஸ் டாக்டர் சிவகுமார் கல்யாணராமன் அவர் தான் இதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த இந்தியா. அவரை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய கிடைச்சிரும். ஓகே, ஃப்ரம் 2014 ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இப்போ 2025 இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஆத்ம நிர்பர் பாரத், உள்ளூர்லேயே கன்சப்ஷன் அதிகம் பண்ணுறது. அதுக்கப்புறமா மேக் இன் இண்டியான்ற ப்ராஜெக்ட் மூலமாக வெளியிலேருந்து டெக்னாலஜிஸ்லாம் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலான்னு அவங்கள ப்ரமோட் பண்ணுது. அதுக்கப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமாக புது ப்ராடக்ட்ஸ் லைக் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கோன்னு, ஐ மீன் டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதில் நம்ம பண்ணுறது, மெரைன் டெக்னாலஜிஸில், ஷிப் பில்டிங்கில் நம்ம பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் மேக் இன் இண்டியா பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் மூலமாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா அத்தல் இன்னோவேஷன் லேப் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக புது குழந்தைங்க யார் ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, அவங்களுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அது மூலயமாவும் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் வேறு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து இப்போது நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ கன்சியூமர் ரெடி, இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட் ரெடி, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஆளுங்க ரெடி. நவ் வி ஹாவ் டு ஹாவ் சம் நியூ டெக்னாலஜி ஆர் நியூ ப்ராடக்ட்ஸ். அதுதான் இப்போது நம்மளோட இம்மீடியட் டிமாண்ட். ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட்டோ இல்லை லோக்கல் கன்சப்ஷன்ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்கனாமியை டெவலப் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் பாலிசிஸும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே 11 பாலிசியை வந்து இந்த கான்செப்டில் கிளப் பண்ணுறாங்க. ஐ மீன் நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் பாலிசின்ட்டு இந்த ஜியோகிரஃபி ரிலேட்டடாக எல்லாத்தையும் வந்து பிஸ்னஸ்லேயே, ரிசர்ச்சில், கவர்னன்ஸில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அதோட டேட்டாவெல்லாம். ஸோ இந்த நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி 2022 அது ஒன்று வந்தது. அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023 டு என்ஹான்ஸ் ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணி அதை ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகிறது எப்படி. இப்போ மோஸ்ட்லி கவர்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃப்யூச்சரில் வந்துட்டு கமர்ஷியலாக எப்படி கொண்டு வரது, பப்ளிக் ப்ரைவேட் என்டிட்டிஸ்லாம் இதில் கொலாபரேஷன் பண்ண வைக்கிறது, அது அந்த பாலிசி. அதுக்கப்புறம் பயோ E3 பாலிசி 2024.
இதில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பயாலஜியில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது, பயோடெக்னாலஜியில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்காக இந்த பயோ E3 பாலிசி 2024 ஒர்க் பண்ணிச்சு. அடல் இன்னோவேஷன் மிஷன் 2.0 இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பேசிக் லேப்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன யங் இன்னோவேட்டர்ஸ் புது ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களா அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. இப்போ 2.1 வந்து இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய லெவலில் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக பிளானிங் பண்ணியிருக்கு. நேஷ்னல் குவாண்டம் மிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், செக்யூர்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணோன்றது இந்த மிஷனோட முக்கியமான டார்கெட். அதுக்கப்புறமா நேஷ்னல் மிஷன் இன் இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம வந்து ஆத்ம நிர்பர், அதாவது செல்ஃப் டிபெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷன் வந்து இது இன்டர்டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸில் அது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் ஒன்று பாலிசி வந்திருக்கு. அந்த பாலிசியில் ஒரு ஆல்ரெடி 5 டெடிக்கேட்டட் ட்ரைனிங் சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. புனே, கரக்பூர், சென்னை, ஐ திங்க் பாலக்காடு அண்டு கோவா. தென் இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன்ஸில் அது பற்றியான ரிசர்ச்செல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் NSM இது வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு மிஷன். அது செமிகண்டக்டர் எக்கோ சிஸ்டமை இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காகவும் அது ஒர்க் பண்ணுறாங்க அதில். அதே மாதிரி டீப் ஓஷன் மிஷன் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுவும் நம்ம ஓஷனில் வந்து ரிசோர்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பர்டிகுலர்லி இந்த ஆயில், மினரல்ஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. லேண்டில் கிடைக்கிறத விட அதிகமாக இந்த ஓஷனில், நம்ம கடலுக்கு அடியில் கிடைக்குது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக டீப் ஓஷன் மிஷன். அதுக்கப்புறமா இந்தியா ஏஐ மிஷன் தான் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்கிங் ஏஐ இன் இந்தியா அண்ட் மேக்கிங் ஏஐ ஒர்க் ஃபார் இந்தியா, அந்த மிஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது நீங்கள் நிறைய இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே UPI இதெல்லாம் இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி 11ல் இன்னும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுறதுக்கும் புதுசாக எதாவது டெக்னாலஜியோ இல்லை ப்ராடக்ட்ஸோ டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த அனுசந்தன் ரிசர்ச் ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும். பட் அதுக்கப்புறமா அதோட இம்ப்ளிமெண்டேஷனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இந்த இதில் ஒரு மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபார் ஃபண்டிங், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நீங்களும் நானும் கூட நிறையா செஞ்சுருக்கோம். நம்ம என்ஜினியரிங்லாம் முடிக்கும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னாக்கா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னும் போது யார்கிட்டையாவது கொடுத்து எழுதி வாங்கிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒன்றத்தை காப்பி பண்ணி கொஞ்சம் மாற்றிடுறது, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அது TRL கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்ட் லான்ச் அண்ட் ரிசர்ச், டெஸ்ட் ரிசர்ச் அண்ட் லான்ச். அதாவது TRL வந்து ஒரு 9 ஸ்டேஜாக டிவைட் பண்ணியிருக்கு. ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அந்த மாதிரி 9 ஸ்டேஜாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ், TRL 1ன்னாக்கா பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்சர்வ் பண்ணுறது, ரிப்போர்ட்டிங், அதாவது யார் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றியெல்லாம் ரிப்போர்ட்டிங் கிடைக்கிறது வந்து TRL 1. அதுக்கப்புறமா TRL 2 செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த டெக்னாலஜி கான்செப்ட் அப்ளிகேஷன், இல்லை ஒரு அப்ளிகேஷன்னாக்கா அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஃப்யூச்சர் என்ன, அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது. அப்புறமா TRL 3ல் தேர்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அனலைட்டிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன், அதோட கான்செப்ட் வந்து 100% ஒர்க்கபுளாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 3 ஸ்டேஜில் வந்து யாருக்கும் ஃபண்டிங் கிடைக்காது. இந்த 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் ஃபண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். TRL 4லேருந்து ஃபண்டிங் ஸ்டார்ட் ஆகும்.
அதோட காம்பனன்ட் ப்ராட்பேண்ட் வேலிடேஷன் லேபரேட்டரி என்விரான்மெண்ட் அதெல்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி அதோட அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ்க்காக ஃபண்டிங் பண்ணுறது, அவங்களோட பேசிக் லைஃப் அவங்களோட பேசிக் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபண்டிங் பண்ணுறது, இன்னும் நிறைய அதாவது ரிசர்ச்சுக்கு தேவையான வேறு எஜுகேஷன் தேவையோ இல்லை வெளியிலேருந்து ஏதாவது ரிசோர்ஸஸ் தேவைன்னாக்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி பண்ணி ஃபைனலாக ஒரு TRL 9 சிஸ்டம் வரும்போது டெஸ்ட், லான்ச் அண்ட் ஆப்ரேஷன் லெவலில் கொண்டு வரணும். இதுக்கு நடுவில் வந்து ஒரு சிலர் மேபி ட்ராப் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த முறை. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஸ் யூஷுவல் தேர் வில் பி சம் லேக்னஸ், கொஞ்சம் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி முதல்ல இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக போகிற மாதிரி தெரியுது. லெட்டஸ் ஹோப் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி நம்ம கண்ட்ரியை வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ணி நிறைய புது டெக்னாலஜி, நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் லைக் UPI இல்லை வேறு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 வரணும். நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து மொத்த கண்ட்ரிஸும் யூஸ் பண்ணோன்றது தான் கவர்மெண்ட்டோட ஆசையும் நம்மளோட ஆசையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ let us congratulate the government and then also wish all the research and development peoples best luck. Okay. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி DAS லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே ரெகுலராக வந்து, அதாவது இப்போ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு விட ரெகுலராக அப்டேட் பண்ணுறது, எழுதி போஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால அரட்டை அண்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் கற்பிப்போம் தேடினீங்களான்னு கிடைச்சிரும். சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த கண்டினியூஸாக இந்த வீடியோஸையும் வந்து ரெகுலராக இந்த மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை ரெகுலராக பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறோம். எல்லோரும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு எதனா தெரியணுன்னா அதையும் நீங்கள் கேளுங்க இதில். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ. பை. ஜெய் ஹிந்த்.